ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபி எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே வாஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட தலை வந்துட்டு நம்மளோட இடுப்பு எலும்புக்குள்ளே வந்து திரும்பிடுச்சு. குழந்தையோட தலை திரும்பிடுச்சு. அந்த இடுப்பு எலும்பில் வந்துட்டு தலை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம எதை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இந்த 40வது வாரம் ஆரம்பத்தில் கடைசியில் வந்துட்டு குழந்தையோட தலை வந்து திரும்பி வரலாம். டெலிவரிக்கு ஒரு நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடி, 3 நாள் முன்னாடி, வந்துட்டு டெலிவரிக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட குழந்தையோட தலை திரும்பி வரலாம். ஓகே வியூவர்ஸ், இப்படி தான் வந்துட்டு பேபியோட தலை இந்த டைமிங்கில் தான் திரும்பி வரும். ஓகே, சப்போஸ் பேபியோட தலை திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான பெயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வலி வந்துட்டு இருக்குங்க. அடிமுதுகில் வந்துட்டு ஒரு மாதிரியான பெயின் வந்துட்டு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அழுத்துற மாதிரி பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இடுப்பு வலி இருக்குங்க. சைட்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு வயிறு வலி இருக்கலாம். மைல்டான பெயின் தானுங்க இருக்கும். வயிறு வலி வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி ஒரு மாதிரி லைட்டான மைல்டான பெயின் தான் வந்துட்டு இந்த வயிற்று வலி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு அசைவு அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகிருப்பாங்க. அண்டு கர்ப்பப்பையில் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு அவ்வளோ இடம் பத்தாது. அதனால் வந்துட்டு பேபியோட அசைவுகள் ரொம்ப துள்ளுனாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த அசைவு வந்துட்டு அதிகமாகவே தெரியுங்க. அந்த இடம் பத்தாதனால அவங்களோட அசைவு அதிகமாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குங்க. இது வந்துட்டு ஷார்ட் டைமாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் ஹெவியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஷார்ட் டைம் தான். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துட்டு ஹெவியாகவே இருந்துச்சு. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மூச்சு விடுற பிரச்சனை வந்துட்டு அவ்வளோ அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஷார்ட் டைமாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நடக்கிறது, ஒரு 4 வாரத்தை சேர பேசுகிறது, அண்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த மூச்சு விடுற சிரமம் வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி யூரியன் போகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த அடிக்கடி யூரியன் போகிற விஷயம் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கும். பேபி வந்து தலை திரும்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக யூரியன் சேர்ந்துருச்சு யூரியன் டேங்க்கில் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அண்ட் அடிக்கடி வந்துட்டு நீங்கள் யூரியன் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பேபியோட அசைவை வச்சு நீங்கள் வந்துட்டு பேபியோட தலை திரும்பிடுச்சா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட தலை வந்து மேலே இருக்கிறப்போ கிக் பண்ணுற உதைக்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு நீங்கள் அடி வயிற்றில் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு பேபியோட தலை கீழே திரும்பிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட நெஞ்சுக்கிட்ட வந்துட்டு பேபி கிக் பண்ணுற ஃபீல் இருக்கும். அதே மாதிரி என்னோடய பேபி வந்துட்டு தலை திரும்பினப்போ வந்துட்டு என்னோடய பாப்பா கை இருக்குது இல்லைங்களா, கையில் வந்துட்டு இப்படி பறிக்கிற மாதிரி வந்துட்டு அடி வயிற்றில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கூசுற மாதிரி பறிக்கிற ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் பேபியோட தலை கீழே வந்துருச்சு அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களோட பேபியும் வந்துட்டு அப்படி மாதிரி கையில் கீழே புரண்டுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது ஈஸியாகவே ஃபீல் ஆகும். லாஸ்ட் டைமில் வந்துட்டு பேபி எது பண்ணாலும் வந்துட்டு உங்களால் ஈஸியாக அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, உன்னால் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காரவோ நடக்கவோ முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உட்காந்துட்டு இருந்தீங்கனாலும் இடுப்பு வலிக்கும், நடந்தீங்கனாலும் இடுப்பு வலிக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களால் வந்து சரியாக தூங்கவே முடியாது. எப்படி திரும்பி படுத்திங்கனாலுமே வந்துட்டு உங்களால் சரியாக தூங்க முடியாது, தூக்கம் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி யூரியன் போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களால் வந்து தூங்க முடியாது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு கை கால் முகம் இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக வீங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கணக்கணன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த சிம்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கை கால் வீக்கம் ஏற்படலாம், மூஞ்சி வந்துட்டு ஒரு மாதிரி கணக்கணன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களோட பிறப்புறுப்பில் வந்துட்டு ஒரு மைல்டான பெயின் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு மாதிரி சுருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அண்ட் அழுத்துற மாதிரி வந்துட்டு ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் பேபியோட தலை திரும்பி வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த பேபியோட தலை திரும்பிச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த மெயின் 2 அசைவு வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. அதாவது பேபிக்கு உதைக்கிறது வந்துட்டு மேலே உதைக்கிற மாதிரி இருக்கும், கீழே வந்துட்டு கையில் பறிப்பாங்க, இப்படி ஏதாவது திரும்புகிறப்போ வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ பேபியோட அசைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீக்கில் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஒரு நாளைக்கு 7 முறை அசைவு கண்டிப்பாக இருக்கணும், 7 தடவையாவது அசைவு இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அசைவு எதுவும் தெரியல
சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரை மீட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு அசைவு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த லாஸ்ட் மந்தில். அண்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் பாருங்கள், ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளேயே வந்துட்டு ஒரு அசைவு இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் நேரம் அசைவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த அசைவு இருக்கும். ஒரு நாளைக்கு 7 முறையாவது அந்த அசைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட டாக்டர் சொல்லுவாங்க. எனக்கும் சொன்னாங்க. நான் இங்கே சொல்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு நான் ஃபீல் பண்ண விஷயம், என்னோடய ப்ரெக்னன்சியில் நான் கடந்து வந்த சில விஷயங்கள். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வேறொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.